Hello friends, welcome to Meera Mind Voice. Day 71 in Big Boss House. Monday. நிறைய டாஸ்க்கு, நிறைய செய்ய வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் எப்படி நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. ஓகே, இன்றைக்கி மார்னிங் ஆரம்பித்ததே கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி தாங்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி பெருசாக ஒன்றும் நடக்கலை வீட்டில். ஸோ கேப்டன்சி டாஸ்க் என்னன்னாக்க நமக்கே தெரியும், இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு போட்டியிட தகுதியானவர்கள் ஜாக்லின், விஷால் அண்டு முத்து. ஜாக்லின் அண்டு விஷாலுக்கு இது தடவை கேப்டன்சி. பிக்பாஸ் என்ன பண்ணார், கார்டன் ஏரியாவில் இந்த வெயிட் ஏற்றிட்டு போகிற ஒரு ட்ராலி மாதிரி ஒரு வண்டி இருக்கும் இல்லையா, அந்த இதில் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொட்டுவாங்களே, அதில் நம்ம ஹவுஸ்மேட்ஸை உட்காத்தி வச்சு அடுத்த எண்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே இவங்களுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுக்கான நிர்ணயிக்கப்பட்ட எடை இருக்கும். ஸோ யார் யாரோட டீமில் சேர்றீங்கன்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருடைய வெயிட்டும் எவ்வளோன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வெயிட்டோ அதுக்கான பேட்ச் கொடுத்துருவாங்க அப்படின்னுட்டு வீல் பரோவில் உட்காத்தி வச்சு கொண்டு போகணும். இது பேரே டாஸ்க்கு பேரே செம வெயிட்டுப்பா. ஸோ 3 பேரும் நின்னாங்க. யாருக்காக விளையாட விரும்புகிறீங்கன்னு இங்கே பேசுகிறதுக்கு முன்னாடியே உள்ளுக்குள்ளே ராணவ் சொல்லிட்டான், ஏய் நல்லா விளையாடுறா, நான் உனக்காக விளையாடுவேன் அப்படின்னு விஷால்கிட்ட. கடைசி நிமிஷத்தில், அதாவது இவங்க உட்காத்தி வச்சு கொண்டு போய் இது பண்ணணும். இவங்க டீமில் இருந்தால் கூட சப்போஸ் அவங்க கேப்டனாக இது பண்ணுற அந்த போட்டியாளர் இவங்களை சரியாக மதிக்கலை அப்படின்னு தோணினதுன்னா சப்போர்ட்டர்ஸ் நடுப்படியே இறங்கி அடுத்தவங்க கிட்ட போயிடலாம். ராணவ் வாஸ் ரெடி டு கோ டு விஷால். நான் எது நடந்தாலும் சரி உன் பக்கம் வந்துடுவேன், நீ கவலைப்படாத, நீ தாண்டா வின் பண்ணணும் இப்படின்னெல்லாம் சொல்லி பேசிட்டு வந்தான். இங்கே எல்லோரும் நிற்கும்போது ஃபஸ்ட்டு விஷாலுக்கு விஷால் கூட போகிறதுக்கு அன்ஷிதா போய் நின்றுட்டாங்க. முத்து கூட மஞ்சரியும் ஜாக்லினுக்கு பவித்ராவும் போய் நின்றுட்டாங்க. அடுத்தது ரஞ்சித், ஜெஃப்ரி விஷாலுக்கு போய் நின்றுட்டாங்க. சௌந்தர்யா ஜாக்லினுக்கு போய் நின்றுட்டாங்க. ராணவ், தீபக், ரயான் 3 பேரும் ராணவ் போய் முத்துக்கு நின்றுட்டான். எக்ஸாக்ட்லி, எஸ். அருண், தீபக், ரயான் 3 பேரும் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜாக்லினுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி அழுக வர மாதிரி ஆகிடுது. பிகாஸ் யாருமே தன்னை சப்போர்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் கடைசியில் தனித்து விடப்பட்டவர் முத்து தான். அதையும் ஜாக்லின் எவ்வளோ அழகாக மாற்றினாங்கங்கிறத சொல்கிறேன். இவங்க அப்புறமா தீபக் ஜாக்லின் கிட்டேயும் ரயானும் ஜாக்லின் கிட்டே போயிட்டாங்க. அருண் ஆஸ் யூஷுவல் அவர் ரொம்ப யோசிக்கிற மாதிரி பயங்கரமாக பாவ்லாலாம் பண்ணினாரே தவிர அவர் அருண்கிட்ட தான் போய் நிற்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அப்படியே முத்துவை பார்த்தாலே வன்மம் கக்கிட்டு இருக்கார் அவர். ஸோ பிக்பாஸ் சொன்னார், இப்போ தெரியும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, யார் கூட டீம்னுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தார். போகும்போது வெளியில் போய் விளையாடுறதுக்கு போகும்போது அதான் ராணவ் சொல்லிட்டு போயிட்டான். ஜெஃப்ரி, விஷால் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முத்து இப்போ கேம்லேயே இல்லை. ஸோ அவங்க 2 பேர்லேருந்து யாரையாவது நம்ம பக்கம் இழுக்கணும். ராணவ் நம்ம பக்கம் வந்துடுவான், கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு விஷால். ஜாக்லின்னு சொல்கிறாங்க, முத்து இப்போ கேம்லேயே இல்லை, ஸோ மஞ்சரி, ராணவை நம்ம பக்கம் இழுத்துடணும். ஸோ யாருமே முத்துவை கன்சிடரே பண்ணலீங்க. ஆனால் பின்னாடி பேசிட்டு முன்னாடி ஜாக்லின் பேசுகிறாங்க பாருங்கள், நீ எனக்காக விட்டு கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி. எப்படி விட்டு கொடுப்பாரு முத்து? இது என்னாச்சு, வெளியில் போனவுடனே பார்த்தா பிக்பாஸை வச்சுட்டார் ஒரு ஆப்பு 400 kgன்னு வச்சுட்டாரு. யார்கிட்டையுமே 400 kg இல்லை, டு பி எக்ஸாக்ட். முத்துக்கிட்ட இருந்தது 150 பாயிண்ட் வெயிட்டு தான். ஏன்னா மஞ்சரி அண்டு ராணவ் 2 பேர் மட்டும்தான். பட் ராணவ் உண்மையிலேயே முத்து விளையாடி இருந்தாருனாக்க போயிருப்பான். வெரஸ் விஷால்கிட்ட 4 பேர் இருக்காங்க,
ஜாக்லின் கிட்ட 4 பேர் இருக்காங்க. ஜாக்லின் தான் போய் டீல் போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா விஷால் கிட்ட இருக்கிற அந்த 4 பேருனுடைய வெயிட்டே பார்த்தா 275 கிட்ட வந்துடுது. ஸோ ஜாக்லின் தான் போய் டீல் போட ஆரம்பித்தாங்க. நான் அவங்க 2 பேரையும் எனக்கு கொடுத்துரு, அப்போ நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னுட்டு. முத்துக்கு அப்பயே புரிஞ்சு போச்சு தான் ஆர்கியூ பண்ணினாலும் ஜாக்லின் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னுட்டு. பட் இந்த வாரம் முத்து எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார் கேப்டன் ஆகிறதுங்கிறத 2 நாள் முன்னாடியே நமக்கு தெரியும். அவர் மஞ்சரி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் இந்த தடவை பெஸ்ட்டு பிளேயர் வாங்கணும், அடுத்தது நான் நாமினேஷன் இதில் வரணும், நான் கேப்டனாக ஆகணும்னுட்டு. ஆனால் கேப்டன் ஆனால் இந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் தான் முத்து. கேப்டன் ஆகாமல் நாமினேட் பண்ணி நீங்கள் மக்களை சந்திச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு பேர் கிடைக்கும், பெரிய விஷயம். கேப்டன் ஆகி வார கடைசியில் இவங்க எல்லாரும் குடைச்சல் கொடுத்து வார கடைசியில் பயங்கரமாக எல்லாராலையும் நோட் பண்ணப்பட்டு கேப்டன்சி சரியில்லை சரியாக இருந்ததுன்னு பயங்கரமாக எல்லாரையும் போட்டு கிழித்து தாக்கி ஒரு அவப்பெயர் வர்றதை விட கேப்டன்ஷிப் இல்லாமல் விளையாடி நல்ல பேரை வாங்கிடலாமே இல்லையா? ஸோ இவங்க ஜாக்லின் டீல் போட்டாங்க. முத்து சொன்னார், 2 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் விடுங்க, விஷாலும் கொண்டு போய் விடுவார். யார் ஃபஸ்ட்டு விடுறாங்களோ, விஷால் ஃபஸ்ட்டு விட்டுட்டார்னா உங்ககிட்ட இருக்கிற மிச்சம் 2 பேரை நீங்கள் எனக்கு கொடுங்க, என்னால் 4 பேர் இல்லை 6 பேரை வேணாலும் அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா மஞ்சரியும் ராணவும் உங்கள் பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு கிளியராக டீல் போட்டார். அதே மாதிரியே கொண்டு போகும்போது ஜாக்லின் ரொம்ப தடுமாறினாங்க. அவங்களோட வீல்பரோ இப்படி அப்படின்லாம் அலபாஞ்சுது. 2 பேரை ஃபஸ்ட்டு விஷால் கொண்டு போய் விட்டுட்டாரு. முத்து ரெடியாக அவரோட வீல்பரோ பக்கத்தில் நிற்கிறாரு. ஆனால் ஜாக்லின் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் அந்த கேம் விளையாடுற மும்முரத்தில் ரயானை உட்காத்தி வச்சு கொண்டு போய் விட்டுட்டாங்க. முத்து சைலண்ட்டாக ஒதுங்கிட்டாரு, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு. இதில் ராணவ் என்ன கேம் ப்ளே பண்ணிட்டான், அவன் விஷாலோட வீல்பரோவில் போய் உட்காந்துட்டான். இதில் விஷால் கொண்டு போகும்போது ரஞ்சித்து 90 kg வெயிட்டு நடுப்புறையே வீல்பரோ குப்புற கவுந்து அவர் மண்டை அடிபட்டி பயங்கரமாக ஒரு இது நடந்தது, கொலாப்ஸ் நடந்தது. திரும்ப அவர் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு திரும்ப அவரை கொண்டு போய் விட்டு விஷால் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணியுமே ஜாக்லினால் ஃபுல்லாக பண்ண முடியல. அப்புறம் இவங்க மஞ்சரி மட்டும் அந்த பக்கம் போனாங்க. ஸோ ஓவராலாக வெயிட்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25 கிலோ. யாருமே 400 kg கிடையாது. ஆனால் அவங்க 370 கிட்ட போயிட்டாங்க. இவங்க 325 ஏதோ சம்திங், ஒரு 25 பாயிண்டில் ஜாக்லின் லாஸ்ட்டு. பிக் பாஸ் கேட்கும்போது முத்து சொன்னார், நான் யாரையுமே கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னுட்டு. விஷால் பிகம் த கேப்டன். இதில் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு சலசலப்பு. ரயான் தான் கேட்டார் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக மஞ்சரி தான் ஆக்சுவலாக கேட்க ஆரம்பிச்சது. நீ ஃபஸ்ட்டு ராணவை கொண்டு போய் விட்டுருந்தன்னா ராணவோட வெயிட்டு அவங்களுக்கு கம்மியாக இருக்கும், வேற ஜாக்லினுக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ராணவ் முத்துக்காக இருந்தால் விளையாடுறதுக்கு ரெடியாக இருந்தான், ஜாக்லினுக்குன்னா போகிறதுக்கு அவன் ரெடியாக இல்லை, அவன் விஷால் பக்கம் தான் போகிறதா இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் விளையாடி இருந்தால் தான் தெரியும் ராணவ் முத்துக்காக விளையாடி இருப்பானா இல்லை அப்பயும் விஷால் பக்கம் போயிருப்பானான்னு. ஏன்னா வெளியிலேயே அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போச்சு. உடனே அதை பிடிச்சிட்டாங்க ரயானும் ஜாக்லினும். நீ விளையாடின கேம் தப்பு, நீ பண்ணினது தப்புன்னு முத்துக்கிட்ட. முத்து சொன்னார், நான் ஏன் கேமை விளையாடினேன், நான் ஜெயிக்கணும்னு நான் உங்ககிட்ட ஒரு டீல் போட்டேன், அந்த டீலை நீ மதிக்கலை, நான் எதுக்கு ராணுவம் நான் ஆட்டத்துலேயே இல்லை, நான் விலகிட்டேன். மஞ்சரி ராணுவம் அவங்க ஏதாவது ஒரு ஆட்டம் விளையாடட்டும் நான் விட்டேன், ராணுவம் அவன் கேமை விளையாடினா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ விளையாடலைன்னா எங்களுக்கு நீ ஏன் சப்போர்ட் பண்ணலை. அவன் முத்து சொல்லிட்டார், நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணுறதா இல்லை, எனக்கு ஜாக்லின் ஆனாலும் ஒன்று தான், விஷால் கேப்டன் ஆனாலும் ஒன்று தான், நான் ஜெயிக்கலங்கும் போது வேறு யார் வேணால் ஜெயிச்சா எனக்கு என்னடா போச்சு அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு முத்து வெளில வந்துட்டார். அவருக்கு வருத்தம் தான், பிகாஸ் ஜாக்லின் தனக்கு ஒரு இது கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் டீம் பிரிக்கணும் எல்லாம் பண்ணினாங்க. பவித்ரா, ரஞ்சித், அன்ஷிதா, தீபக், ரயான் இவங்க 4 பேரும் குக்கிங்லேயும், ஹவுஸ் கிளீனிங்கில் ஜாக்லின், மஞ்சரி அண்டு முத்துவும்,
வெசல் வாஷிங்கில் அருண், ராணவ், சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரியையும் பிரித்து போட்டார் நம்ம கேப்டன். மஞ்சரியை வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் கேப்டனாக இருங்க அப்படின்னு ஆரம்பித்தார். மஞ்சரி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் ஏதாவது ஒன்று அங்கே நடக்கும்போது வைஸ் கேப்டனாக நான் உங்கள் சைடு எடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. இதெல்லாம் அவங்க விளக்கமாக சொல்லலை. என்னால் வந்து பயாஸ்டாக இல்லாமல் இருக்க முடியாது அந்த இடத்துல இருந்தேன்னாக்க. நான் அதனால் அந்த பதவியை ஏற்கவில்லைன்னுட்டு அதை தான் ரூம்குள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தீபக் கேட்குறாரு, ஏம்மா அதை சொல்லிவிட்டு ஏம்மா எம்மூஞ்சியை பார்க்குற அப்படின்னுட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, தீபக், ஜாக்லின், மஞ்சரி, முத்து இவங்க 4 பேரும் ஒரு அணியாட்டம் இருக்காங்க. மற்றவங்களில் ஜெஃப்ரி, ரயான் போல் ரயான் அண்டு இவங்க வந்து சௌந்தர்யா வந்து அப்படி அலபாஞ்சிட்ருக்காங்க. ஜெஃப்ரி, அருண், விஷால், ரஞ்சித், ராணவ் அவங்க ஒரு அணியாக இருக்காங்க. பவித்ரா ஆஸ் யூஷுவல் தனி. அன்ஷிதா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டு கிச்சன் இன்சார்ஜாக கிச்சன் வேலையை கொடுத்துட்டாங்க. ஸோ அன்ஷிதா சேச்சி இஸ் ஹாப்பி வித் குக்கிங் போயிட்டுருக்கு. அடுத்தது விஷால் வந்து இது பண்ணுற விஷாலோட கேப்டன்சிக்கு ஒரு பொம்மை வச்சுருக்காங்க. இந்த தடவை அவருடைய கேப்டன்சி சரியில்லைன்னா 3 கத்தி வச்சுருக்காங்க. அந்த பொம்மையை திருப்பி வச்சு அதில் 3 எக்ஸ் மார்க் போட்டிருக்காங்க. அவருடைய கேப்டன்சி சரியில்லை, வீடு என்டர்டெய்னிங்காக இல்லைன்னு எது ஃபீல் பண்ணினாலும் சரி அந்த கத்தியை எடுத்து அந்த பொம்மையில் சொருகலாம் அப்படின்னுட்டு. அன்ஷிதா சொன்னாங்க, ஏய் பொம்மை வச்சுருக்காங்க, என்னை ஒன்றா ட்ரெஸ்ஸு கட்ட போகிறாங்களான்னு விஷால் எதிர்பார்த்தாரு. அதில் கூட கட்டுறதுலே தான் இருக்காருப்பா அவர். அன்ஷிதா கரெக்டாக சொன்னாங்க, இல்லை உன்னை சொருகலாம், கத்தி வச்சுருப்பாங்க பாரு அப்படின்னுட்டு. அதே மாதிரி கத்தி வச்சு கத்தியை சொருகலாம் அப்படின்ட்டாங்க. அடுத்தாப்பில் எவிக்ஷன் ப்ராசஸ், நாமினேஷன் ப்ராசஸ். எல்லாரும் தட் இஸ் இந்த வாரம் விஷால் கேப்டன் நாமினேட் பண்ண முடியாது. ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காரு, நாமினேட் பண்ண முடியாது. ராணவ் டைரக்டாக நாமினேட் பண்ணதுனால இவங்க யாரும் நாமினேட் பண்ண முடியாது. எகெயின் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நாமினேட்டட். விஷால் அண்டு ஜெஃப்ரியை தவிர மிச்ச 11 பேரும் இந்த வாரம் நாமினேட்டட். பிரித்து ஓப்பன் நாமினேஷன் எல்சிடிக்கு முன்னாடியே நின்று பண்ணுங்கன்ட்டாரு. ஸோ எல்லோரும் கால்குலேட் பண்ணி வராதவங்களையும் இழுத்து விட்டு இதில் வந்து மெயினாக இது பண்ணுறது ஃபஸ்ட்டு மஞ்சரி வந்து அருணை வச்சாங்க. பேகேஜ் வச்சுட்டு பர்சனலாக அது பண்ணிவிட்டு விளையாடுறாருன்னுட்டு. அடுத்தது அன்ஷிதா டாஸ்கில் ரொம்ப பர்சனலாக இறங்கி போய் அதை வேற ஒரு ஜோனுக்கு கொண்டு போயிடுறாங்க அப்படின்னுட்டு. அருண் சொன்னது தான். ஜாக்லின் வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க, அதனால் மற்றவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. ஜெஃப்ரி பையனோட கேமையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகளெல்லாம் போட்டு ஜாக்லினை. அடுத்தது முத்துவை பயங்கர ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக விளையாடுறாரு அவர். கான்ஃபிடென்ஸுங்கிற லெவல் போய் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடுது அப்படின்னுட்டு. அழகாக முத்து வந்து அவர் காப்படிச்சார். சௌந்தர்யா அடுத்தது சௌந்தர்யா வந்து சீரியஸ் மோடு, க்யூட் மோடுன்னு 2 மோடு வச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு விளையாடுறாங்க, சேஃப் கேமாக ப்ளே பண்ணுறாங்கன்னுட்டு. அருணை நீங்கள் ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்கல்ல அருண் அப்படின்னு வேற கேட்டுட்டு தான் செஞ்ச தவறுகளை எதையுமே ஒப்புக்கொள்ளாமல் அதாவது மறுக்கிற இடத்துலே இருக்கார். நான் தப்பே பண்ணலப்பா, நான் கரெக்டாக தான்ப்பா பண்ணுறேன் அப்படின்னு அவர் பண்ணுற தவறுகள் எதையும் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு வச்சு அவரை ஒரு அடி அடித்தார். சௌந்தர்யா வந்து ஜாக்லினுக்கு சொன்ன ரீசன் இருக்கே, ஆஸ் யூஷுவல் ரஞ்சித்துக்கு எல்லோரும் சொல்கிற ரீசன் தான் அவர் வெளியே வரலன்னுட்டு. ஜாக்லினுக்கு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு மற்றவங்களுடைய கேமை அஃபெக்ட் பண்ணுது, அந்த இடத்துல பண்ணுறதுக்கே இவங்க கோவப்பட்டுருவாங்களோன்னுட்டு நினச்சி நம்ம அவங்களுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் ஜாக்லின் பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டாங்க. ஜாக்லின் எகெயின் வந்து அருண் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் மற்றவங்கள பகடைக்காயாக பயன்படுத்தி இவர் விளையாடுறாரு. ஏன்னா இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தானே சொன்னார். ஸோ இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் இந்த மாதிரி விளையாடுறாரு. ரஞ்சித்து சேஃப் ஜோனு எல்லோரும் சொல்லியிருக்காங்க, அதனால் அவரை திரும்ப போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ அப்படியெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி இதில் பயங்கரமாக ஹர்ட் ஆனது அருண் அண்டு ஜாக்லின். அருணுக்கும் ஹர்ட்டாக இருந்தது,
ஜாக்லின் பின்னாடி போய் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ரயானும் ஜாக்லினும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்னடா அப்படி சொல்ல போச்சு, இந்த சௌந்தர்யா எப்படிடா இப்படி சொன்னால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நம்ம கேமையே கெடுக்குதுங்கிறா அப்படின்னுட்டு. இதுக்கு அருண் கிச்சனில் நின்று ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நம்ம சொன்னதுக்கு அப்போஸ் பண்ணி விளக்கம் கொடுத்து அங்கேயே சென்டரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா, அங்கே டேபிள் மேலே கேமரா இருக்குது, அதை அவங்கள கவர் பண்ணும். கேமராக்காக இவங்க விளக்கம் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? ஜெஃப்ரி பாருங்கள், அந்த ரூம்லேருந்து நம்ம ரூமுக்கு பெட்டையே மாற்றிட்டு வந்துட்டான், அவங்க கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்க டீமில் இருக்கிற சௌந்தர்யாவே என்ன சொன்னாங்க, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கேமை கெடுக்கிறதுன்னு தானே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அருண். ஆனால் அருண் வேறு யார்கிட்டையும் பேசுறது இல்லை, வேறு எதுவும் இது பண்ணுறதில்ல, ரொம்ப சேஃபாக விளையாடுறாரு இந்த வாரம். அடித்த அடி, சனிக்கிழமை வாங்கின அடி இன்னும் தெரியல அவருக்கு. அடுத்தாப்பில் ஜாக்லின் சௌந்தர்யாவை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, ஏன் நீ இப்படி சொன்ன அப்படின்னு. சௌந்தர்யா கேட்குறாங்க, நான் என்ன சொன்னேன், நாமினேஷனுக்கு எனக்கு பண்ணணும்னு எனக்கு தோணினது, எனக்கு உன்னுடைய இது பிடிக்கலை, நான் சொல்கிறத தான் எல்லோரும் கேட்குறாங்கன்னு தப்பாக படுது அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சௌந்தர்யா சொன்னாங்க, நீ டாமினேஷன் பண்ணுற, எங்களையும் பேச யோசிக்க வைக்கிறது, ரொம்ப உன்கிட்ட ஏதாவது சொன்னாலே உனக்கு கோபம் வந்துடுமோன்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கே எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. நான் விஷாலுக்கோ அல்லது முத்துக்கோ தான் கேப்டன்சி டாஸ்க்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் அப்படி போயிட்டானா நீ கோச்சிக்கிட்டுருவியேன்னுட்டு தான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னோடனே ஜாக்லின் இன்னும் ஹர்ட் ஆகி பேச ஆரம்பிக்க, உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாதுப்பான்ட்டு சௌந்தர்யா போயிடுறாங்க. ரயானும் எழுந்து, உன்னுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே, உன்னுடைய டெலிவரன்ஸே சரியா இல்லை, உங்ககிட்ட யாராலையும் பேச முடியாது அப்படின்னுட்டு வாக் அவுட் பண்ணிடுறாங்க. இவங்க புலம்பிகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சௌந்தர்யா புலம்பிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஷாப்பிங் டாஸ்க் வருது. இன்றைக்கி ஷாப்பிங் டாஸ்க் என்னென்னா, பிஸ்கெட்டை நெத்தி மேலே வச்சு அதை அப்படியே ஃபேஷியல் மூமெண்ட்டால் கொண்டு வாய்க்குள்ளே போகணும், கையால் தொடக்கூடாது. ஒரு மாதிரியாக விளையாடி ஒரு 3500 பாயிண்ட்டு ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5 பிஸ்கெட்டு பாக்கி இருந்தது. திரும்ப பிக் பாஸ்ட்டை, இதெல்லாம் 1 ஹவரில் வரல, 24 ஹவர்ஸில் வந்தது. பிக் பாஸ்ட்டை திரும்ப சொல்லி, ஐயா சாமி அப்படின்னு கேட்ட உடனே, சரி ஓகே இன்னொரு 3 பேர் விளையாடுங்க 3 பிஸ்கெட்டுக்குன்னு சொன்னால், அதுலேயும் யாராலையும் பண்ண முடியல. ஜெஃப்ரி மட்டும்தான் திரும்ப சாப்பிட்டு 4000 பாயிண்ட் வின் பண்ணாங்க. ஷாப்பிங்க்கு உட்கார்ந்தது ஜாக்லின் அண்டு தீபக். அதாவது ஜாக்லினுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஹை ஹேண்டட்னஸ் இருக்குங்கிறத தான் சொல்கிறாங்க. அவங்க நான் அப்படி கிடையாது, நான் டாமினன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணும்போதும் அவங்க இஷ்டத்துக்கு தான் சாமான் சொல்கிற ஆளுங்களே தவிர, எல்லாரும் சொல்கிறாங்க கேரட் எடுக்கலைன்னா, கேரட்டு தேவையில்லை, ஏன் கேரட் இல்லாமல் சமைக்க முடியாதான்னு அதை ஒரு ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு வந்துட்டு, இன்றைக்கி டு பி எக்ஸாக்ட் ஷாப்பிங் டாஸ்க்கு ரொம்ப சைலண்ட்டாக போச்சு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க எல்லா வாரமும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், இன்றைக்கி தான் கசன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. முட்டைக்கோசு 2 கிலோ. ஆக்சுவலாக மஞ்சரி திரும்ப சொல்கிறாங்க, பாலை விட கேரட்டு முக்கியம், எந்த ஒரு டிஷ் பண்ணினாலும் சரி அதில் கேரட்டை கொஞ்சம் துருவி போட்டு கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபியாக இருக்கும் அப்படின்னுட்டு. அன்ஷிதாவும் சொன்னாங்க, நான் காலம்பரை இவங்க டெய்லி இப்போ காலம்பரை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டக்கல்லையை வேக வச்சு எல்லாருக்கும் கடலை கொடுத்துட்றாங்க அன்ஷிதா சேச்சி, கேரளாவில் பண்ணுற மாதிரி. அதில் நான் கொஞ்சம் கேரட்டும் துருவி போட்டு உப்பு எலுமிச்சம்பழம்லாம் புழிஞ்சு கொடுத்தேன்னா எல்லாருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரி பரவாயில்ல எடுக்கல விடுங்க அப்படின்றாங்க. இதையே வெளியிலையும் உட்காந்து ஜாக்லின், முத்து அண்டு மஞ்சரி பேசி காமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லோரும் கொஞ்சம் இப்போ சும்மா இருக்கீங்களான்னு ஒரு ஹை ரேஸ்டு டோனில் வேற சொன்னதையும், மஞ்சரி நீ அப்படி சொன்னது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. விஷால் சொல்கிறாரு, இது பெரிய பிரச்சனையாக வெடிக்குமா, நான் போய் அட்ரஸ் பண்ணணுமாங்கிறதுக்கு ரஞ்சித் சொல்கிறாரு, சும்மா இருப்பா, அவங்களாம் அதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டாங்க, அப்படி பெருசானா போய்க்கலாம், ஏன்னா தான் பண்ணாதது எதையும் விஷால் பண்ணி எங்கேயாவது பேர் வாங்கிட்டான்னா அப்புறம் தன்னோட பேர் இன்னும் டேமேஜ் ஆகிடுமே, அப்படிலாம் ஆறுது கேட்குறதுக்கு நீங்கள் உள்ளே இருந்தால் தானே. அவருக்கு புரியல பாவம். ஸோ ஷாப்பிங் பண்ணி முடித்து அவங்களுக்கான ஃபுல் இதுவும் வந்துடுது, ரேஷனும். கிச்சனில் வேறு எதுவுமே பொருள் இல்லை, என்னத்தை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மாதிரியாக சமாளித்து ஏதோ குக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க அன்ஷிதா. ஷாப்பிங் பொருட்களோட இவங்களுக்கு
அந்த ஒரு இது இருக்குல்ல, இது அரோமா கீ, அவங்களுடைய டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கீ, அப்புறம் தயிர், அதுக்கப்புறம் அதில் பன்னீரும் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க அரோமாவில் என்னென்னலாம் போடுறாங்களோ எல்லா டைரி ப்ராடக்ட்ஸும் அவங்க கிஃப்டாக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் ரொம்ப திருப்தியாக, ரொம்ப சந்தோஷமாக தயிர் சாதம் அது இதுன்னு சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இந்த வாரம் நல்லாவே ஆரம்பிச்சிருக்கு. போக போக இன்றைக்கி எந்த விதமான சண்டை சச்சரவு பெரிய சலசலப்பு எதுவுமே இல்லை. 10 வாரம் ஆயிடுச்சு, 11வது வாரம். எல்லாருமே காஷியஸாக விளையாடணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. நாளைக்கு என்ன டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.